அண்ணா இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு நாம மால்புவா செய்ய போறோம். வாதுவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா 1 கப் சுகர், 1/2 கப் மைதா மாவு, 1/2 லிட்டர் பால், கொஞ்சம் சோம்பு, பிஸ்தா 3, ஏலக்காய் 3. 1/2 லிட்டர் பாலை காய்ச்சி இது மேலே வரும்போது சிம்மில் வச்சுக்கோங்க. சைடில் இருக்கிற ஆடையை எடுத்துட்டுக்கோங்க. நல்லா திக்கார வரைக்கும் காய்ச்சிக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சி கோவா பதம் வர வரைக்கும் சூடு பண்ணி ஆற வச்சிருக்கோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம காய்ச்சி வச்ச பாலை ஊற்றி பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச பாலை நம்ம ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த பாலில் மைதா மாவு போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி வச்சதையும் சோம்பு பொடி பண்ணி வச்சதையும் போட்டுக்கலாம். தோசை மாவு பதம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்படி வந்துருச்சுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஒரு கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. நல்லா பாகுபதம் வர வரைக்கும் காயட்டும். பாகு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அது மேலே சுகர் சிரப்பை ஊற்றுறோம். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடும்.
இப்போ மால்பூவா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி எங்கள் வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.